எல்லாருக்கும் வணக்கம். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் லேர்ன் அண்ட் டீச் தயாரிப்புல தண்டகாரண்யம்னு இந்த வீக் வந்து ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகுது. ஏன் ஏன் மலையாள படம் சொன்னோம்னா, தமிழ்நாட்டுல தமிழ் படத்தோட மலையாள படங்கள் தான் நல்லா ஓடுது. இது ஒரு மலையாள படமா பாவிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் லேர்ன் அண்ட் டீச் தயாரிப்புல தண்டகாரண்யம்னு இந்த வீக் வந்து ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகுது. ஏன் ஏன் மலையாள படம் சொன்னோம்னா, தமிழ்நாட்டுல தமிழ் படத்தோட மலையாள படங்கள் தான் நல்லா ஓடுது. இது ஒரு மலையாள படமா பாவிச்சுக்கோங்க. அதியன் சேட்டன் இயக்கியிருக்காரு. கலை சேட்டன், தினேஷ் சேட்டன், இவங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்க தமிழ்ல எடுத்தாதான் நம்ம என்னென்னவோ வந்து காரணங்கள்லாம் சொல்லுவோம், மலையாளத்துல எடுத்தீங்கன்னா எந்த இதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படி நினைச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமா அப்படி பாக்குறேன். முதல்ல வந்து இப்ப நீலம் சார்ந்த இந்த டீம் வந்து எனக்கு சினிமானா என்னன்னு முதல்ல எல்லாமே ஏபிசிடிலும் சொல்லி கொடுத்ததே இந்த டீம் தான். அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இயக்குனரா நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த லேர்ன் அண்ட் டீச் சாய் தேவானந்த் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதியன் தோழர் வந்து அவர் புக்கு படிச்சதுல இருந்து நான் மிகப்பெரிய ஃபேன். அவருக்கு குண்டு படமும் யாருமே யோசிக்காதெல்லாம் யோசிக்கிறாரு. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, ஒரு கூரை கடியில நம்ம எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்கோம். நம்ம என்னென்னவோ ரீசன் சொல்லி அடிச்சுக்கிறோம், பயங்கரமா பொண்ணுகிறோம். ஆனா அந்த கூரைக்கு மேல யாருமே போய் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்ததே கிடையாது. கூரைக்கு மேல ஒரு சிலர் என்னதான் இருக்குன்னு அதியன் தோழர் மாதிரி ஒரு சில ஆட்கள் கூரைக்கு மேல போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் கயிறு கட்டி நம்ம சண்டை போட வச்சுன்னே இருக்கிறான். அந்த கூரைக்கு மேல இருக்கிறவனை பத்தின ஒரு படம் தான் இந்த தண்டகாரண்யம். ஒரு பவர் பாலிடிக்ஸ் பத்தின படம். நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலே கொஞ்சம் ஐயோ இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெட் பிளாகா அந்த சில படங்களை நீங்க தவிர்த்துருவீங்க. அதை கூட அப்படியே ஓரமா வச்சுட்டு ஒரு பிலிமாவே இதை பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் பயங்கர என்கேஜிங்கான ஒரு படத்தை நான் வந்து பார்த்தேன். இது வந்து ஒரு பயங்கர ஒரு இது நீங்க என்ன கருத்துக்கள் சொன்னாலும் இது நீங்க ஒரு சினிமா லவரா பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு கமர்ஷியல் பிலிமா தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்கு. நடிகர்கள் வந்து அவ்வளவு சிறப்பா நடிச்சிருந்தாங்க. ஸ்பெஷலி வந்து கலை ப்ரோ டார்லிங் பயங்கரமான ஒரு நடிப்பு. மெட்ராஸ்ல அன்புக்கு வந்து அவர் எப்படி அந்த கேரக்டர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு பிரில்லியண்டா நடிச்சிருந்தாரு. இதுக்கு மேல அவர் வந்து எப்படி உங்களுக்கு எல்லாம் பயங்கரமான நடிப்பை வெளிப்படுத்தணும்னு தெரியல. அவர் இன்னும் தமிழ் சினிமா ஒரு பயங்கரமா யூஸ் பண்ணணும்ட்டு நான் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனர்களா வேண்டுகோளா வைக்கிறேன். அவரு தினேஷ் ப்ரோ, நான் இப்ப கூட அவர்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல ஒரு இமேஜ் காட்டியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். இந்த படத்துல வந்து அந்த கடைசியில ஒரு ஷாட் அவர் வந்து ஒரு அவ்வளவு மாசா அவ்வளவு சூப்பரா இருந்தாரு. இந்த படத்துல மிகப்பெரிய தூணா வந்து நான் பாக்குறது ஜஸ்டின் பிரபாகரன் அவர் தான். அந்த இசை வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லி இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து பார்க்காம விட்டுறாதீங்க. தியேட்டருக்கு இந்த படத்துக்கு போங்க. தியேட்டர்ல பார்த்து சக்சஸ் பண்ணாதான் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் வரும். நிறைய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மேடை ஏற முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி பாரி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு வாரமா எனக்கு நிறைய இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குறிப்பாக செல்வா வந்து ரொம்ப எனக்கு நிறைய தடவை பேசினார், நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக். ஸோ ரொம்ப ஜென்யூனாக இந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அதியன் தோழர். அதியன் தோழருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரஞ்சித் சார், தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. சாய் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், தினேஷ் சார் கூட நான் ஏற்கனவே இது எனக்கு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுறது எனக்கு ஹாப்பி. அப்புறம் கலையரசன் சார், ஷபீர் சார், அப்புறம் பாலசரவணன், வின்சு, ரித்விகா எல்லாத்துக்கும் நன்றி. செல்வா பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து நிறைய வெர்ஷன் போச்சு செல்வா சொன்ன மாதிரி. ஆனால் அந்த ஒவ்வொரு வெர்ஷன் பண்ணுறப்பையும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸாக பண்ணுறது வந்து இப்போ ஏன்னா ஒரு டைம் நம்மளுக்கு படம் பண்ணுறப்போ வந்து அது எடிட் பண்ணுறப்போ மேபி அது வந்து நம்மளோட அந்த மேஜிக் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகாமல் போகும் கண்டினியூஸாக பார்க்குறப்பையோ எடிட் பண்ணுறோம். ஸோ அவர் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணுறப்ப நானும் அதுக்கு அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்த அதியன் தோழர் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அடுத்து வந்து கேமராமேன் பிரதீப் காலராஜா,
கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. அது நான் என்னால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணது எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த அவைலபிலிட்டியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து உங்களை என்றைக்குமே காலம் உங்கள் சொல்லும் உங்கள் பேர். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் நிறையா பேர் இதில் பாடியிருக்காங்க. கிருஷ்ணா சார் பர்டிகுலராக, திருக்குறள் அறிவு, ஏடிகே, அனன்யா பட், காஞ்சி பி ராஜேஸ்வரி மேம், ரீமா சொன்னலதா, இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இது என்ன தோணுச்சுன்னா, எனக்கு இந்த சிங்கர்ஸ் அவள் சொல்கிறப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக எனக்கு கம்போஸ் பண்ணுறப்போ வந்து பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சிங்கர்ஸோட ஐடியா வரும். ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து சிங்கர்ஸ் வந்து கேன்சல் ஆகும். மெயினாக வந்து பாப்புலாரிட்டியை பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஆனால் எனக்கு மனசுக்கு இந்த டியூனுக்கு இவங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டியாக பார்த்து அதை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துலலாம் எனக்கு தோளத்தை சொல்வேன், இந்த சிங்கர் நல்லா இருக்கணும், அதில் எந்த இவங்க யார், இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி தான். இந்த வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா அந்த வாய்ஸ்க்கு போவோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஜென்யூனாக பட்டுச்சு. ஏன்னா அந்த டியூன் என்ன கேட்குதோ அதை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதை இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தோழருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதோட லிரிசிஸ்ட் உமாதேவி மேம், அப்புறம் தனிக்குடி சார், அவங்க 2 பேர்த்துக்கும் எனக்கு நன்றி. ஏன்னா ஒரு பாடல் ஒரு வெற்றியடைறதுக்கு ஒரு டியூன் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, லிரிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலும் பார்த்தாது, அது ரெண்டுமே கரெக்டாக ஜெல்லாக வேணும். அந்த பாயிண்ட்டு கரெக்டாக நீங்கள் 2 பேரும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் அவங்களெல்லாம் இந்த படம் இல்லை, செபாஸ்டின் சதீஷ், திசான், ஜெரின், பெவன், ஆண்டனி ராஜ், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ராமலிங்கம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவருடைய அடுத்த ஸ்கிரிப்டும் நான் கேட்டேன், எனக்கு சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அது நல்லா வந்தடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதையும் தோழர் பற்றி சொல்லணும்னா, எனக்கு ஒரு நல்ல மனிதர் வந்து எனக்கு கிடைச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாங்கள் ஸ்டுடியோக்கு வந்து பேசுகிறப்பெல்லாம் ஒர்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேசுனது தான், அதில் இந்த கேப்பில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்துச்சு. அவர் என்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசினது, லிரிக் ரைட்டிங்கில் உட்காந்தது எல்லாமே, அதோட ஒரு கரெக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னை முழுமையாக நம்பினார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நீலம் ப்ரொடக்ஷன்ஸுடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வரும்போதும் வந்து உறவுகள் எல்லாரையும், அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். தண்டகாரண்யம் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில், பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில். இந்த பாட்டு வந்து வழக்கமாக ரேப் மட்டும் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்காக அவர் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தார். அதுக்கு அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அதையும் நான் எனக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டாக அந்த பாட்டை வந்து அவர் கொண்டு வந்திருந்தார். இந்த என்டையர் ஆல்பமே நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்டின் சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது என்னன்னா, நிறைய படத்தை பற்றி சூப்பரான ரிவ்யூஸ் வந்து எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடாக வந்து ஒவ்வொரு முறையும் இதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.